இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தையாகிய கடவுளும் கடவுளுடைய ஒரே திருமகனும் தூய ஆவியானவரும் வாழ்த்த பெறுவாராக. ஏனெனில் அவர் நம்மீது தமது இரக்கத்தை பொழிந்தருளினார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளையும் அவருடைய இரக்கத்தையும் நம்பி மீண்டும் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் தூய்மை மிகு மூவரு கடவுளுடைய பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் எங்கள் ஒவ்வொருடைய வளங்களும் எங்கள் ஒவ்வொருடைய நாளாந்த நிகழ்வுகளும் மூவரு கடவுளோடு ஆரம்பிப்பது எங்கள் ஒவ்வொருடைய ஆழமான விசுவாசம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இன்றைய இந்த திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் எங்களுடைய சிவ உதவியை வேண்டி நிற்கின்ற யாவரையும், குறிப்பாக இந்த நாட்களில் உலகம் முழுவதுமாக பரவி வருகின்ற வைரஸ் காய்ச்சல் நோயிலிருந்து அனைவரும் குணம் பெற்று வெகு விரைவில் உலகம் முழுவதுமாக நிலையான சமாதானமும் அமைதியும் நல்வாழ்வும் பெற்றிட வேண்டும் என்று இந்த திருப்பலியில் செபித்துக் கொள்வதோடு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடி கொள்ளுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே,
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாக. உலகினில் நல்மனத்தோர்க்கு அமைதியுண்டாக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவர், நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. தந்தை இறைவா, உண்மையின் வார்த்தையையும்
புனிதப்படுத்தும் தூயாவியானவரையும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவரு கடவுளின் மாட்சிமையை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலைமேல் ஏறிச் சென்றார். தம் கையில் இரு கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவுமுள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரமட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயும் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களெனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. மாட்சிமையும் தூய்மையும் நிறைந்த உமது பெயர் வாழ்த்துதற்குரியது. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கிருவின்கள் மேல் வீற்றிருந்து படுகொலியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் புகழ பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் புகழ பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியர்கள் 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுவது, மகிழ்ச்சியாய் இருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரையொருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இருந்தவரும் இருக்கிறவரும் வரவிருப்பவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமையுண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்துள்ளார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, தொடர்ந்தும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடும் ஆன்மீகத்தில் தொடர்ந்து வளரவும் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்றீர்கள். மீண்டும் நீங்கள் அனைவரும், அனைத்து குடும்பங்களும், என்னுடைய பங்கு மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய செபத்தில் உங்களை நான் நினைத்து கொண்டு, தொடர்ந்தும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய இல்லங்களை நாங்கள் ஆலயமாக்கி, குடும்பங்கள் ஒவ்வொன்றும் கோவிலாகின்ற இந்த காலத்தில் தொடர்ந்து ஆண்டவருடைய அருளையும் ஆசியையும் பெற்றுக்கொள்ள இன்றைய இந்த மூவரு கடவுளுடைய பெருவிழாவில் என்னுடைய செபத்தோடு கூடிய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குருக்கள் சார்பில் தெரிவித்து கொண்டு, இன்று நாங்கள் மூவரு கடவுளுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். மிகவும் முக்கியமான இன்னுமொரு விழாவாக திரு அவையில் இதை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். அன்னையாம் திருச்சபை எப்பொழுதும் தன்னுடைய மக்களுக்கு வெவ்வேறு காலங்களிலே ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையையும் ஊட்டுவதற்கு விழாக்களை அந்தந்த காலங்களில் அந்த மக்களுடைய எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி கொள்ள ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த விழாக்களை கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் மூவரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது
கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து நாங்கள் எதை பார்க்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், அவருடைய அந்த பிறப்பின் தொடக்கத்தில் இருந்தே மூவொரு நிகழ்வுகள் அல்லது 3 நபர்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்துவினுடைய பிறந்த பொழுது அந்த மாட்டுக் கொட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். சூசை, மரியாள், ஜேசு. அதனை தொடர்ந்து அவரை சந்திப்பதற்காக மூவி ராசாக்கள் அங்கே வருகின்றார்கள். அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசு எப்பொழுதுமே மக்களுக்கு போதிக்கின்ற பொழுது கதைகளையும் அதே வேளையிலே உவமைகளையும் சொல்லி அந்த இறை வார்த்தையை ஆழப்படுத்துவதை விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அன்பார்ந்தவர்களே, லூகாஸ் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், தந்தை 2 பிள்ளைகள், ஊதாரி மகன் அல்லது ஊதாரி தந்தையினுடைய உவமை என்று சொல்லுகின்றோம். அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது குற்றுயிராய் கிடக்கின்றான் அந்த சமாரியன். ஆக அந்த வழியாலே ஒரு குருவானவர் நடந்து செல்லுகின்றார், லேவியும் நடந்து செல்லுகின்றார். அந்த குற்றுயிராய் கிடப்பவனுக்கு சமாரியன் ஒருவன் உதவி செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கேயும் 3 நபர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்னும் இயேசுவினுடைய முக்கியமான நிகழ்வுகளில் எப்பொழுதுமே இந்த 3 நபர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் அல்லது பார்க்கின்றோம். அவருடைய சோதனை வேளையிலும் 3 தடவைகள் அவர் சோதிக்கப்படுகின்றார். இவ்வாறாக அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்து நிறைவு ஊடாக அவரை காட்டிக் கொடுத்த பின்பு ராயப்பர் 3 தடவைகள் அவரை மறுதலிக்கின்றார். இன்னும் அவருடைய அந்த திருச்சிலுவை பாதையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 3 தடவைகள் அவர் நிலத்தை முத்தமிடுகின்றார். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, சிலுவையில் அவர் தொங்குகின்ற பொழுதும் 2 கல்வர்களுக்கு நடுவில் அவர் தொங்குகின்றார். இவ்வாறாக கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 3 கடவுளை நாங்கள் நினைக்கின்ற பொழுது வேதாகமத்திலும் சரி அல்லது இயேசுனுடைய வாழ்க்கையிலும் சரி மிக மிக முக்கியமான நிகழ்வுகளாக இந்த நிகழ்வுகள் கருதப்படுகின்றன. கடவுள் அன்பாக இருக்கின்றார். God is love. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த 3 கடவுளுடைய விழா செய்தி உங்களுக்கும் எனக்கும் எதை சொல்லுகின்றது என்பதை நாங்கள் இன்று ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, கடவுள் எங்களை படைத்து தன்னுடைய மகனை உலகிற்கு அனுப்பி எங்களை மீட்டு தூய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி எங்களை வழி நடத்துகின்றார். அதே போலவே இன்றைய நாளுக்குரிய செய்தியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் அன்பார்ந்தவர்களே, நாங்களும் எப்பொழுதுமே கிரியேட்டிவ் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதும் அந்த படைத்த கடவுளைப் போல நாங்கள் புதிய படைப்புகளை எங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் திறமைகளினாலே நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு எத்தனையோ ஆற்றல்கள் திறமைகளை தந்திருக்கின்றார். எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு எங்களை மீட்டு எங்களை வழிநடத்தி மீட்டு கொண்டது போலவே நாங்களும் அந்த இயேசுவை போல மற்றவர்கள் மீது கம்பேஷனேட், மற்றவர்களை பரிவுள்ளவர்களாக, மற்றவர்களை மீட்டு கொள்ளுகின்றவர்களாக, மற்றவர்களை பாதுகாக்கின்றவர்களாக, மற்றவர்களை காப்பாற்றுகின்றவர்களாக நாங்கள் எங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த சக்தியினால் மற்றவர்களோடு நாங்கள் அன்பாகவும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாகவும் கிறிஸ்து கொடுத்த அந்த விழுமியங்களை நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே, நாங்கள்
தூய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த ஆற்றல்கள் திறமைகளை மற்றவருடைய சேவைக்காக மற்றவர்களுக்காக நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். We must always dispose our talents in the service of the others like the Holy Spirit. மற்றவர்களுக்கு உதவியாக மற்றவர்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் ஒரு நிறைவு கொடுக்கின்றவர்களாக மற்றவர்களுக்காக நாங்கள் பணி செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஆழமான செய்திகளை நாங்கள் இந்த நாட்களிலே சிந்தித்துக் கொள்ளுவோம். மூவர் கடவுள் எனக்கும் உங்களுக்கும் தருவது எங்களிடம் இருக்கின்றவற்றை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆற்றல்கள் திறமைகளை மற்றவர்களோடு அன்பாகவும் மற்றவர்களை நேசிக்கின்றவர்களாகவும் இயேசுவை போல வளர வளர அந்த இயேசுவை போல நாங்கள் வளரவும் அவர்கள் கொண்ட அந்த அன்பையும் மன்னிப்பையும் மற்றவர்கள் கொடுப்பதிலே நாங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே கொடுப்பதில் நாங்கள் நிறைவுள்ளவர்களாக தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே தூய ஆவியானவர் வழிநடத்துவது போல நாங்களும் எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை மற்றவருடைய வாழ்வுக்காக பயன்படுத்தவும் எங்களை அர்ப்பணிக்கவும் நாங்கள் இந்த நாட்களிலே பழகி கொள்ளுவோம். இன்றைய இந்த மூவரு கடவுளை நாங்கள் நினைக்கின்ற பொழுது சிறிய வயதில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த பாடங்கள் அல்லது சிறிய வயதிலே நாங்கள் கற்றுக்கொண்டவை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். எத்தனை கடவுள் எத்தனை ஆட்களாக இருக்கின்றார் என்று சிறிய 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 குறிப்பிடம் என்று சொல்லிக் கொள்ளுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய சொந்த இடங்களில் நாங்கள் வசிக்கின்ற பொழுது இருந்த பொழுது இந்த மூவர் கடவுள் எப்பொழுதுமே எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு சொல்லிக் கொள்வார்கள். ஆலயங்களிலே ஒவ்வொரு நாளும் 3 தடவைகள் அந்த மணிகள் ஒலிக்கப்படுவதை நீங்கள் சொல்லுவீர்கள். திருந்தாதி என்று சொல்லுவோம். காலையும் மதியமும் மாலையிலும். இதுவும் மூவரு கடவுளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் காலையில் நாங்கள் எழுகின்ற பொழுது துயில் எழும்புகின்ற பொழுது பிதாச்சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே அல்லது பிதாச்சுதன் என்று சொல்லித்தான் நாங்கள் துயில் எழும்புவோம். மாலை நித்திரைக்கு போகின்ற பொழுதும் அந்த பிதாச்சுதன் என்ற அந்த மூவரு கடவுளை நாங்கள் நினைத்து நாங்கள் நித்திரைக்கு செல்லுகின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆகவே நாங்கள் இன்று கொண்டாடுகின்ற அந்த பெருவிழாவின் வழியாக நாங்கள் இந்த உலகத்தில் அவர் எங்களை தொடர்ந்து பாதுகாப்பார், அவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதை இந்த விழா மீண்டும் எங்களுக்கு எடுத்து கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த விழாவோடு சேர்ந்து உங்களோடு சேர்ந்து ஒரு சில சிந்தனைகளை நாங்கள் சிந்திப்போம் அல்லது ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நானும் நீங்களும் இவ்வுலகில் எதை நேசிக்கின்றோம்? பல விடைகள் இதுக்கு இருக்கின்றன. எதை நானும் நீங்களும் இவ்வுலகில் நேசிக்கின்றோம்? சிலர் இருக்கின்றார்கள், ஆடம்பரமாக அழகாக இருக்க வேண்டும், பகட்டான வாழ்க்கை வாழ வேண்டும், முதலிடம் கிடைக்க வேண்டும், அழகான இல்லம் இருக்க வேண்டும். இவ்வாறாக எங்களுடைய வாழ்க்கையில் சிலர் அல்லது நாங்கள் நேசிப்பது இதுவாக இருக்கும். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், என்னுடைய பெயருக்கு பின்னால் எத்தனை பட்டம் வாங்கலாம் சொல்வார்கள். என்னுடைய மகன் PhD ஹோல்டர் அல்லது சின்னம் சொல்லிக் கொள்வார்கள் கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட் என்று சொல்லுவார். நான் MA கோல்டு மெடல் எடுத்த நான் MAயில் அல்லது MA டிகிரி எடுக்கின்ற பொழுது நான் ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்டாக இருந்தேன். அல்லது இன்னும் சொல்லுவார்கள், ஒரு பதவியில் இருக்கின்ற பொழுது நான் அடுத்த பதவிக்கு போக வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம்? டாக்டரேட் வாங்க வேணுமா? இவ்வாறாக நாங்கள் பட்டத்தையும் பதவிகளையும் நேசிக்கின்றவர்களாகவும் சிலர் இருக்கலாம். வேறு சிலர் இருக்கின்றார்கள், எம்மிடம் இருக்கும் ஆற்றல்கள் திறமைகள் இறைவனாலே தரப்பட்டவை, எமக்கு எவ்வளவோ ஆற்றல்கள் திறமைகள் எங்களுக்கு புதைந்திருக்கின்றன, அவற்றை நாங்கள் வளப்படுத்தி கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
எங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் திறமைகளிலே நாங்கள் பெரியவர்களாக வர வேண்டும். இது ஒரு பக்கம். அதே வேளையிலே என்னுடைய மகன் டாக்டராக, இன்ஜினியராக அதைத்தான் படிக்க வேண்டும், நான் விரும்புவதைத்தான் என்னுடைய மகள் அல்லது மகன் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளிடம் இல்லாத ஒன்றை திணிக்கின்றவர்களாகவும் அதைத்தான் நாங்கள் நேசிப்போம். நான் நினைத்ததை என்னுடைய மகன் படிக்க வேண்டும், செய்ய வேண்டும், பெரியவனாக இருக்க வேண்டும். நல்லது நினைப்பது பிழை அல்ல. மாறாக அவனிடம் இல்லாத ஒன்றை நாங்கள் திணிக்க முயலுகின்ற பொழுது அவனுடைய வாழ்வில் அல்லது அவளுடைய வாழ்வில் எப்படியாக அவருடைய எதிர்காலம் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லது சில வேளைகளில் செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதே வேளையில் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். ஏன் என்னுடைய மகன் அல்லது மகள் இப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய சகோதரியினுடைய மகன் இப்படி இருக்கின்றான், என்னுடைய அண்ணன் மகன் இப்படி படிக்கின்றான், என்னுடைய அக்காட மகன், ஆகவே என்னுடைய மகளும் இப்படி அல்லது என்னுடைய மகனும் இப்படித்தான் வர வேண்டும். இப்படி நேசிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மேலே சொல்லப்பட்ட எதை நான் நேசிக்கின்றேன் என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆழமாக தெரியும். எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் ஒரு தடவை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நேசிக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நேசிக்கின்ற மேலே சொல்லப்பட்ட இந்த நிகழ்வுகள், மேலே சொல்லப்பட்ட எங்களோடு ஒரு பொழுதும் கூட வருவதில்லை, ஒரு பொழுதும் கூட வருவதில்லை. சில வேளையிலே எங்களுடைய நாங்கள் சொல்லிக் கொள்வோம், நெருக்கமானவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், உயிரை கொடுக்கின்ற நண்பர்கள் கூடியிருக்கின்றார்கள் சொல்லி அவர்களும் கூட வருவதில்லை. சிலர் சொல்லிக் கொள்ளுவார்கள், உங்களுக்கு இப்போதானா கண் தெரிகின்றது என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். உடன்பிறப்புகள் சொல்லுவார்கள், நண்பர்கள் சொல்லுவார்கள், இப்போதானா உங்களுக்கு கண் தெரியுது. அவை எதுவுமே எங்களோடு கூட வருவதில்லை. அன்பார்ந்தவர்களே, அவை இந்த காலங்களில் நாம் எதை அன்பு செய்ய வேண்டும், எதை நேசிக்க வேண்டும் என்று இப்பொழுது எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட அனுபவமாகவும் இருக்கும், நான் சொல்ல தேவையில்லை. ஸ்டே அட் ஹோம் சொல்லித்தந்த பாடம் எதை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தனிப்பட்ட அனுபவமாக இருக்கிறது. பலர் இப்பொழுது ஆச்சரியமாக அல்லது சோகமாக அல்லது கோபமாக கூடி நீங்கள் என்னை பார்த்து கொள்ளலாம். எங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, நேசிப்பது எது தெரிந்து கொள்ளுவதற்கு இப்படியான ஒரு உலகம் முழுவதுமான ஒரு நோயை உருவாக்க வேண்டுமா? உலகம் முழுவதும் பூட்டி, எங்களுடைய வீடுகளில் பூட்டி இருந்து நாங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அல்லது லாக்டவுன் தானா இந்த அனுபவத்தை தர வேண்டும் என்று பலர் எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் அன்பார்ந்தவர்களே உண்மை. நாங்கள் எங்களுடைய உடலை நேசிக்க வேண்டும். கடவுளுடைய நாங்கள் படைக்கப்படுகின்ற பொழுது தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார். ஆகவே அதை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஆனால் அதுவும் கூட வருவதில்லை. நீங்கள் சொல்லுவீர்கள், உடலும் கூட வருவதில்லை. அதற்கு எவ்வளவு பணம் செலவழிக்கின்றோம், எவ்வளவு நேரம் நாங்கள் விரயப்படுத்துவோம் என்று சொல்ல மாட்டேன். எவ்வளவு நேரம் ஜிம்முக்கு போவோம், பியூட்டி பார்லருக்கு போவோம், எவ்வளவு பணத்தை செலவழித்திருக்கின்றோம். அந்த உடலை நாங்கள் அழகாக வைத்திருக்க தான் வேண்டும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஏன் நான் அந்த உடலை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது புரிந்திருக்கும், அந்த உடலுக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மாவை நாங்கள் நேசிப்பதற்கு இந்த உடலை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இதுவரை காலமும் சில சமயங்களிலே நாங்கள் அக்கறை இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த ஓரிரு மாதங்கள் எங்களுக்கு எங்களது உடலை நேசிக்கவும் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் நேசிக்கவும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய இல்லங்கள் ஆலயங்களாக, எங்களுடைய குடும்பங்கள் கோவிலாக அமைந்துள்ள வேளையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபமாலை சொல்லுகின்றோம். கூடியிருந்து குடும்பமாக இருந்து நாங்கள் திருப்பலியை வெவ்வேறு இலத்திரன் வழியாக அல்லது நேரலை வழியாக அல்லது வெவ்வேறு இடங்களில் இருந்து ஒலிபரப்பப்படுகின்ற திருப்பலிகளையும் வழிபாடுகளையும் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் குடும்பமாக இருந்து உணவு அருந்துகின்றோம், குடும்பமாக இருந்து உரையாடுகின்றோம்,
குடும்பமாக இருந்து வேதாமம் வாசிக்கின்றோம், சங்கீதங்களை வாசிக்கின்றோம். ஆகவே அன்பு இந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நேசிக்க வேண்டும் என்பது. இதை நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. மாறாக இந்த நிகழ்வுகள், சமகாலத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு சொல்லித்தந்த பாடம் இதுதான் அன்பார்ந்தவர்களே. ஆகவே நம்மீது நாங்கள் எப்பொழுதுமே நேசம் கொண்டவர்களாக, அன்புள்ளவர்களாக எங்களை நாங்கள் நேசிக்க தெரிய வேண்டும். அவை நாங்கள் தொடர்ந்தும் எங்களை நாங்கள் நேசிப்போம் என்றால் ஆன்மாவையும் நாங்கள் நேசித்து கொள்ளுகின்றோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆகவே இப்பொழுதெல்லாம் எங்களுடைய இல்லங்கள் எல்லாம் பியூட்டி பார்லராக வந்துட்டு இனி நீங்கள் போக தேவையில்லை. ஏனென்றால் அந்த ஆன்மாவை அழகுபடுத்துவது எங்களுடைய இல்லங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆகவே நாங்கள் தொடர்கின்ற காலங்களில் எங்களை நேசிப்போம், எங்களுடைய ஆன்மாவை நேசிப்போம். சிலர் சொல்லிக் கொள்வார்கள், ஃபாதர் கொழும்பிலிருந்து ஒரு செய்தி, கடந்த 1-2 மாதத்தில் 15-16 இந்த கேஸ் சிலிண்டர் முடிஞ்சுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வேறு வேலை இல்லை, ஒவ்வொரு நாளும் சமையல் தான் ஃபாதர். ஆகவே சிலர் சொல்லிக்கொள்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் எங்களோட வீட்டிலே நாங்கள் பான் போடுவோம், அப்போ இனி பேக்கரியை பூட்ட வேண்டியது தான், அப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்கனவே நான் சொன்னது போலவே மூவொரு கடவுளை நாங்கள் நினைக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் உருவாக்கி மற்றவர்களுக்காக வாழ்ந்து மற்றவருடைய பணிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து அதே வேளையிலே நாங்கள் எங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் நேசிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு ஒரு நிறைவான வாழ்வாக இருக்கும். இதில் எந்த விதமான ஐயம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு உங்களுக்குள் இருக்கின்றார். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையின் அறிக்கையிலே பங்கெடுத்துக் கொள்வோம். பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன், பாரினிலவர் துணை வேண்டுகின்றேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகின்றேன், புனிதங்கள் உறவை நம்புகின்றேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகின்றேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பங்களாக வாழவும், இனிமே இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இல்லங்களில் எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய அன்பும் அவருடைய அருளும் நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்றும், எங்களுடைய சபோதை வேண்டி நிற்கின்றவர்கள்,
குறிப்பாக இந்த நாட்களில் உலகம் முழுவதுமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த வைரஸ் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் மன்றாடி ஆண்டவருடைய அருளுக்காக செபித்துக் கொள்வோம். அன்பால் இணைந்திட அழைக்கும் ஒவ்வொரு இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஒரு அன்பிலும் பாதுகாப்பிலும் வைத்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறைந்த மூவரு இறைவா, எங்கள் பங்கில் உள்ள இளையோரின் இதயங்களுக்கு அறிவூட்டும். அவர்கள் சரியானவற்றை உணரவும் அவர்கள் அளிக்கும் ஆறுதலினால் என்றும் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஞான கதிர்களை அவர்கள் மேல் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இத்தொற்று நோயின் தாக்குதலில் தாக்குதலில் இருந்து உமது அன்பு மக்களை பாதுகாத்தருளும். குடும்பங்களில் அன்பிலும் பாச பிணைப்பிலும் ஒன்றிணைந்து புதிய வாழ்வில் தொடங்கிட நலமும் வளமும் அளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்நாட்களில் தன்னலம் பாராது மற்றவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் அனைவரையும் உமது வல்ல கரத்தினால் பாதுகாத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களின் உறவுகளிலே மிக அதிகமாக நீர் எங்கள் பெற்றோருக்கும் வயதான பெற்றோருக்கும் உமது அருளையும் ஆசியையும் பொழிந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியோடு வாழவும் அமைதியான வாழ்வை அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெகு விரைவில் இத்தொற்று நோய் முழுமையாக நீங்கிட வேண்டுமென்றும் உலக மக்கள் அனைவரும் அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டுமென்றும் எங்கள் குடும்பங்கள் உமது அருளையும் ஆசியையும் நிறைவாக பெற்று எங்கள் பிள்ளைகள் வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் நல்லொழுக்கத்தில் வளரவும் வேலை வாய்ப்புகள் சிறப்படைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடிக் கொள்வோம். இரக்கம் மிகுந்த இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த மன்றாட்டுக்களை தயவாய் ஏற்றுள்ள வேண்டும் என்றும் கடந்த காலங்களில் நீர் எம்மை பாதுகாத்து வழிநடத்து போலவே தொடர்கின்ற காலங்களிலும் எம்மையும் எம் குடும்பங்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அள்ளித் தருகின்றேன், அனைத்தையும் தருகின்றேன். அர்ப்பணமாய் ஏற்றிடுவாய், அருள் பொழிந்து என்னை காத்திடுவாய். அள்ளித் தருகின்றேன், அனைத்தையும் தருகின்றேன். அர்ப்பணமாய் ஏற்றிடுவாய், அருள் பொழிந்து என்னை காத்திடுவார். அள்ளித் தருகின்றேன்.
சிறிய இதயத்தை தருகின்றேன், என் செல்வங்கள் அனைத்தையும் தருகின்றேன். எளிய இதயத்தை தருகின்றேன், யாம் பெற்றவை அனைத்தையும் தருகின்றேன். உடல் பொருளாவியை தருகின்றேன். உடல் பொருளாவியை தருகின்றேன், உலகுவந்தே அனைத்தையும் தருகின்றேன். உளமு வந்தே அனைத்தையும் தருகின்றேன், அள்ளி தருகின்றேன், அனைத்தையும் தருகின்றேன். அர்ப்பணமாய் ஏற்றிடுவாய், அருள் பொழிந்து என்னை காத்திடுவாய், அள்ளி தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது பேரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களே உமக்கு வந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளையெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடு தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதனாலும் அது மாட்சி பெற்று நாங்கள் நம்புவது உம்மகனை குறித்து தூய ஆவியானவரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆழ்வகையில் தனித்தனியாகும் இறையியல் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானுதர்கள் முதன்மை வானுதர்களும் கிருபீன்களும் சிராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் அனைத்தும் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் ஆற்றலினால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை
அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எமக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சுடர் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலி நான் நிர்வுளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் நித்திய காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னி மரியாளும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு பிரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்விலையில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக முடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தோமஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்பி நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சேருண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவரோடு உமது மாட்சிமையில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், அன்பார்ந்தவர்களே, மூவரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் மீண்டும் எங்கள் குடும்பங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக மன்றாடி கொள்ளுங்கள். பிள்ளைகளாகிய நீங்களும் பெற்றோருக்காக
சிறப்பாக மன்றாடி நாம் அனைவரும் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக பெற்று அமைதியோடும் நிம்மதியோடும் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள கிறிஸ்து கற்பிசபத்தில் நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன். தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை கண்டு உறவாட, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. என்னை தாங்கிடவா இயேசுவே. உன்னை கண்டு உறவாட, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. என்னை தாங்கிடவா இயேசுவே. அழைத்தேன் இறைவா, இதயம் வருவார். அழைத்தேன் இறைவா, இதயம் வருவார்.
மாறாத பேரன்பு உன் கருணை அது மலரச் செய்யும் என்னில் உன் திறனை. மாறாத பேரன்பு உன் கருணை அது மலரச் செய்யும் என்னில் உன் திறனை. வாராத வந்த அன்பே ஏசையா உம்மை சேராத வாழ்வு என்னில் ஏதையா. வாராத வந்த அன்பே ஏசையா உம்மை சேராத வாழ்வு என்னில் ஏதையா. உன்னை கண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. என்னை தாங்கிடவா நேசமே. அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். நன்றி கூறி செபிப்போமாக. நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தா என கூப்பிடுகிறது. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரே கடவுள் தன்மையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை தூய அந்தோனியாருடைய 9வது நவநாள் வழிபாடும் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். வருகின்ற ஞாயிறு கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடலும் திரு இரத்தமும் என்கின்ற பெருவிழாவை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே இந்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது இந்த வருடம் முதல் முறையாக திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் செய்த பிள்ளைகளை இந்த நாட்களில் நினைந்து கொண்டு அவர்களுக்கு வெகு விரைவில் திவ்ய நற்கருணை வழங்குகின்ற திருப்பலியை நாங்கள் ஒப்புக்கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆன்மீகத்தில் நாங்கள் வளர்த்தெடுக்கவும், குறிப்பாக இந்த நாட்களில் அந்த பிள்ளைகளை இல்லங்களிலே பெற்றோராகிய நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை இந்த திவ்ய நற்கருணையை பற்றிய விசுவாசமான அல்லது திவ்ய நற்கருணையை பற்றிய அவர்களுக்கு நல்ல அறிவுகளையும் மறை அறிவுகளையும் கொடுக்குமாறு இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்தும் நீங்கள் குடும்பங்களில் அமைதியாக தேக ஆரோக்கியத்தோடு ஆன்மீக பலத்தோடு வாழுவதற்கு தொடர்ந்தும் என்னுடைய செபத்தில் மன்றாடி கொள்ளுகின்றேன். நீங்களும் எங்களுக்காக, குருக்களுக்காக, பணியாளர்களுக்காக, உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்காக தொடர்ந்து மன்றாடி கொள்ளு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பான ஆசீருக்கு நாம் அனைவரும் தலைவணங்கி ஆமேன் என்று பதில் சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். நம்பிக்கையின் போதனையினால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்தருள்வாராக. ஆமென். மூவரே கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடும் பொழுது அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி வர செய்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென்.
கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் மகிழ்விலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அதி தூதரான புனித மிக்கேலுக்கு சபம். அதி தூதரான புனித மிக்கேலே, யுத்த நாளிலங்களை தற்காரும், பசாசின் துட்டதனங்களிலும் கண்ணிகள் நின்றங்களை காத்தருளும். இறைவனதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைக்கதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமெங்கும் சுற்றித் திரியும் சாத்தானையும் மற்றும் பசாசுகளையும் தேவ வல்லமை கொண்டு நரக பாதாளத்தில் தள்ளிவிடும். ஆமேன். அம்மா என்றே உன்னை அழைத்திடுவே, அம்மா என்றே உன்னை அழைத்திடுவே. இம்மாநிலத்தில் நல் மாதிரியே, எம்மாத்திரமுன் புகழே. அம்மா இம்மாநிலத்தில் நல் மாதிரியே, எம்மாத்திரமுன் புகழே. புவி மீட்ட பரமனுடன் சேர்ந்தம்மை மீட்டாயே, புவி மீட்ட பரமனுடன் சேர்ந்தம்மை மீட்டாயே. புவிதனில் வாழும் மாந்தருக்கு புது அன்னையாக கல்வாரியில் புது ஒளி தந்து புது நலம் சேர்க்க இறைவனே உனை தந்தாரம்மா. அம்மா என்றே உன்னை அழைத்திடுவே, அம்மா என்றே உன்னை அழைத்திடுவே. இம்மாநிலத்தில் நல் மாதிரியே, எம்மாத்திரமுன் புகழே. அம்மா இம்மாநிலத்தில் நல் மாதிரியே, எம்மாத்திரமுன் புகழே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. துணையே வாழ்வில் நீயே, அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே.
எங்கள் புகழே புனிதம் பொங்கும் அருளே புவியோர் எங்கள் புகழே புனிதம் பொங்கும் அருளே மகன் புதிய உறவில் எம்மையும் பதிய செய்வாய் அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு